ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/6/2026 இது ஆக்சுவலாக மம்மா டே. மம்மா சம்பூர்ணம் அடைந்த நாள், சரீரம் விட்ட நாள். ஸோ இதை 1965 அப்போ பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த சரீரம் விடுற அந்த கடைசி வருஷத்தில் பேசினது. இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் செய்வதுன்றது அனாதியாக நடைபெறக்கூடிய விஷயம். அதனால் நீங்கள் கர்மத்தை ஒருபோதும் சந்நியாசம் செய்யக்கூடாது. கர்ம யோகிகளாகணுமே தவிர கர்ம சந்நியாசிகளாகக்கூடாது. அப்படின்னு அர்த்தம். கர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே புத்தி பாபாவோடு இணைஞ்சு இருக்கணுமே தவிர கர்மமே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. இந்த உலகமே ஒரு கர்மக்ஷேத்திரம். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. இதில் பரமாத்மாவுக்கும் பாகம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஆத்மாக்களாகிய நம்மள மாதிரி அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர்றது கிடையாது. அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நம்மளை போல் அவருடைய கர்ம கணக்கு எப்போவுமே கெட்டு போகிறது கிடையாது. நான் வருவதே ஆத்மாக்களாகிய உங்களை விடுதலை செய்வதற்காகத்தான். அதனால தான் என்னை விடுவிப்பவர், கர்ம பந்தனத்திலிருந்து விடுவித்து முக்தி கொடுப்பவர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு சிவபாபா சொல்கிறார். அவர் மாயையின் பந்தனத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கிறார், ஆத்மாக்களை விடுவிக்கிறார். ஏன்னா ஆத்மா தான் மாயின் பந்தனத்தில் சிக்கிக்குது. அதன் மூலமாக ஆத்மாக்களை தூய்மையாக்குறார். தூய்மை ஆகிறதுனால பந்தனத்திலேருந்து முழு விடுதலை அடையிறதுன்னு தான் அர்த்தம். பாபா சொல்கிறாரு, என்னுடைய கடமையை அனைத்து ஆத்மாக்களையும் தங்களுடைய பந்தனங்களிலிருந்து விடுவித்து திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தான். ஸோ இந்த உலகத்துடைய அனாதியான சட்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த மனித உலகம் வளர்ச்சி அடையுது, அதே மாதிரி ஒரு டைமில் அது குறையவும் செய்யுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பாட்டுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்னு கிடையாது, அது குறையவும் செய்யுது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு சட்டப்படி தான் நடக்குது, ஒரு விதி இருக்குது. அதேமாதிரி உங்கள் உடலுக்கும் ஒரு விதி இருக்குது. ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்குது, பிறகு கொஞ்சம் பெருசாகுது. இல்லை பிறந்த குழந்தைக்கும் 2 வயசு குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை பிறந்த குழந்தையோட அந்த கையெல்லாம் பார்த்தாலே பொம்மை மாதிரி இருக்கும், அவ்வளோ குட்டி கொண்டு அழகாக இருக்கும். 2 வயசு குழந்தை கொஞ்சம் பெருசாக இருக்கும். 5 வயசு குழந்தை நடக்கும். அப்புறம் 10 வயசு குழந்தை வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் இளைஞன் ஆகும்போது மீச தாடியோட வேறு மாதிரி இருப்பான். அப்புறம் வயோதிகம் வரும்போது நடக்கக்கூட முடியாமல் இருப்பான். ஆனால் பிறந்த உடனே வயசாகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிறான். பிறகு இந்த உடல் அழுகி போயிடுது, ஆத்மா உடலை விட்டு வெளியேறிய பிறகு. ஸோ அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே வளர்ச்சி அடையுது, பிறகு அதோடைய முடிவை நோக்கி வந்துடுது. இதுதான் விதி. இதே மாதிரி உலகத்தின் தலைமுறைக்கும் சட்டம் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளும் இருக்குது, உங்களுடைய பிறவியின் நிலைகளும் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து வருகிற இந்த தலைமுறையின் நிலைகளும் இருக்குது. அதே மாதிரி
எல்லா தர்மங்களுக்கும் நிலைகள் இருக்குது, படிநிலைகள். முதல் தர்மம்தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சக்திசாலியான தர்மம். அதுக்கப்புறம் வரக்கூடிய தர்மங்கள், ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய தர்மங்களுக்கு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ தர்மங்கள் அதுக்குள்ளே பிரிவினை இருக்குது, அது வளர்ச்சியும் அடையுது விதிப்படி. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி பாபாவும் சொல்கிறாரு, எனக்கும் இந்த நாடகத்தில் பங்கு இருக்குது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஆத்மா தான், இல்லையா? வேறு எதுவும் கிடையாது, நான் ஆத்மா தான். ஆனால் என்னுடைய கடமை மிக உயர்ந்ததாக இருக்குது. அதனால தான் என்னை கடவுள்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஆத்மாவோ அதே மாதிரி தான் நானும். எப்படி நீங்கள் மனிதனோ அதே மாதிரி குழந்தையும் மனிதன் தானே, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை தானே. அதே மாதிரி தான் நானும் ஒரு ஆத்மா தான். அதனால் ஆத்மாக்களுக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாது தோற்றத்தில். ஆனால் கடமைகளில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான் என்னுடைய கடமைகள் மற்ற அனைவரிலிருந்தும் வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் ஒரு எல்லைக்குட்பட்ட தர்மத்தை உருவாக்குபவன் கிடையாது, ஒட்டுமொத்த சிருஷ்டியை படைப்பவன். மற்றவர்களெல்லாம் அவங்க தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணுறவங்க. எப்படி ஒவ்வொரு தர்மாத்மாக்களும் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்க கடமையை, அதாவது அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்களோ, அதே மாதிரி தான் நானும் என்னுடைய நேரத்தில் என்னுடைய கடமையை செய்கிறேன். ஆனால் என்னுடைய கடமையோ எல்லையற்றது, விசாலமானது, மிக உயர்வானது. அதனால தான் உங்களுடைய வேலை தனித்துவமானது அப்படின்னு சொல்லப்படுது. அவரை சர்வ சக்திவான்னு சொல்கிறோம். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப சக்திசாலியான வேலை அனைத்து ஆத்மாக்களையும் மாயையின் பந்தனங்களிலிருந்து விடுவிக்கிறதும் புது உலகத்தின் கன்றுகளை நடுவதும் தான். அதை பண்ணுறதுனால தான் அவரை சர்வசக்திவான்னு சொல்கிறோம். இப்போ நம்மளை மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்கிறோன்னா அதே கடமையை நாமளும் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கிலீஷில் ஹெவன்லி காட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவை கிறிஸ்தவ தர்மத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். அவரை ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரமாத்மாவாகிய கடவுளோ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறவர். சொர்க்கங்கிறது ஒரு உலகம் இல்லையா, அது தர்மம் கிடையாது. ஸோ அவர் தான் சொர்க்கத்தை, அதாவது இந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அந்த உலகத்தில் ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பஞ்ச தத்துவங்களும் மாறிடும். அதனால தான் அவரை சொர்க்கத்தின் இறைத்தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, கடவுள்னா சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். சத்தியம்னா என்ன, எதில் சத்தியம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் உண்மையை பேசுகிறாங்களோ அவங்க கடவுள் நினச்சிட்றாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, கடவுள் சத்தியத்தை பேசுபவர் கடவுள்
அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. கடவுள் சத்தியமானவர்ன்றதுடைய அர்த்தம், கடவுள் வந்தார், அனைத்தை பற்றிய உண்மையை நமக்கு சொன்னார். அதனால தான் கடவுள் சத்தியமானவர்னு சொல்கிறோம். அதாவது நம்மக்கிட்ட உண்மையை கடவுள் பேசினார்னு அர்த்தம். உண்மையை பேசுகிறவங்கெல்லாம் கடவுள்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் சத்தியம் இருக்குது, சத்தியமான ஞானம் இருக்குது. அதனால தான் அவரை ஞானம் நிரம்பியவர்னு சொல்கிறோம். ஞான கடலாக, ஆனந்த கடலாக இருக்கக்கூடிய கடவுளுக்குத்தான் அனைத்தும் தெரிகிறது. அதனால் நம்ம யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் கடவுளுக்கு தெரியுது. அது என்ன விஷயம்? இவன் இதை திருடிட்டான், அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் அவருடைய மகிமை எதன் ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா, விழுந்து கிடக்கும் இந்த உலகத்தை மீண்டும் உயர்த்துவதற்கு தேவையான ஞானம் அவருக்கு தெரியும். அதை சொல்கிறார். இந்த கால சுழற்சியை பற்றிய ஞானம் அவருக்கு தெரியும். அதைத்தான் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் கடவுளை மகிமை பாடுறோம். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுன்றதுடைய அர்த்தம் இதுதான். ஏன்னா மனிதனுக்கு தெரிந்த ஒரு விஷயத்துக்கும் கடவுளுக்கு தெரிகிற விஷயமும் முற்றிலும் வேறுபட்டது. அதனால தான் கடவுளுக்கு மகிமை. ஏன்னா மனிதனுடைய புரிதல் எல்லைக்குட்பட்டு தான் இருக்கும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு தெரிந்தது தற்காலிகமானது. ஆனால் கடவுளை சொல்லும்போது அவர் அனைத்தையும் அறிந்தவர்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் கடவுளை நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அனைத்தையும் அறிந்தவரால் தானே சத்தியத்தை தெரிந்திருக்க முடியும். ஸோ அனைத்தை பற்றிய துல்லியமான ஞானம் யார்கிட்ட இருக்குதோ அவரால் தான் அந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்கவும் முடியும். ஒருவேளை கடவுள்கிட்ட எல்லா ஞானமும் இருந்து அதை யாருக்குமே அவர் கொடுக்கலன்னா அதனால் நமக்கு என்ன நன்மை? பிறகு அவரை நம்ம ஏன் மகிமை பாட போகிறோம் இல்லையா? ஸோ அவருக்கு அனைத்தும் தெரிஞ்சதுடைய நன்மையை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அதனால தான் அவருடைய மகிமையை நாம் பாடுறோம், அவரை தேடுறோம். எது நடந்தாலும் கடவுளே இதை செய்யுங்க, எங்களுக்கு அன்பு காட்டுங்க, கருணை காட்டுங்க, துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ நமக்கு கருணை காட்டுறதுக்கு அவர் யார்? அப்போ அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் அவர் நமக்கு ஏற்கனவே சுகத்தை கொடுத்தா மாதிரியே அவரை நினைவு செய்கிறோம். அவர் நமக்கு எப்போவுமே எதுவுமே செய்யாமல் இருந்திருந்தால் நாம் எதுக்கு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்க போகிறோம் அவருக்காக? யாரோ ஒருவர் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்கிறார் அப்படின்னா, இவர் சரியான நேரத்தில் எனக்கு நல்ல உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மனதார நினைக்கிறீங்க இல்லையா? தேவையான நேரத்தில் என்னை காப்பாற்றி இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய மனதில் அவருக்கு அன்பு இருக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு கூட தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் உங்களுக்கு அதே அன்பு கடவுள் மேலேயும் இருக்குது. ஆனால் அதுக்காக ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அதை கடவுள் பண்ணார், கடவுள் அப்படி தான் பண்ணுறாரு, அவருடைய வேலை உயர்ந்தது
அதாவது சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லது நடந்தால் அதை கடவுள் பண்ணுறாருன்னு சொல்கிறது அப்படி கிடையாது. அது பண்ணல கடவுள். சின்ன சின்ன விஷயம், எல்லைக்குட்பட்ட விஷயம், ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, குழந்த பிறக்குது, கல்யாணம் ஆகுது, அந்த மாதிரி லாபம் கிடைக்கிது, கடவுள் பண்ணுறாருன்னு நாம் ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா? அதை கடவுள் பண்ணலை. ஏன்னா அவருடைய வேலை ரொம்ப மகத்தானது, ஒட்டுமொத்த உலகத்திற்கானது. அதனால் கொஞ்சம் காசு கிடச்சிட்டாலே கடவுள் தான் அதை பண்ணாருன்னு நினைக்கிறது தப்பு. அது நம்மளுடைய நல்ல கர்மத்திற்கான பலனை நாம் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு இருக்குது இல்லையா? ஸோ அதோடைய பலனை நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கர்மமும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அது தனி. அது 21 பிறவிக்கு நாம் அடையிறோம். இப்போ அடையிற நல்ல நல்ல விஷயங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த தற்காலிக சந்தோஷமெல்லாம் உங்களுடைய புத்தியின் ஆதாரத்தில், உங்களுடைய கர்மாவின் ஆதாரத்தில் கிடைக்கிது. ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்குற இந்த ஞானம் நமக்கு சதாகாலத்திற்கான சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால்தான் கடவுளுடைய வேலை தனி அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு கர்மத்தின் உண்மையான விளைவுகளை சொல்லிக் கொடுக்குறேன். அதைத்தான் கர்ம யோகான்னு சொல்கிறோம், மிக உயர்ந்த யோகம். மற்றபடி இதில் காரியங்கள் செய்கிறத விடுறதோ அல்லது குடும்பத்தை விடுறதோ கிடையாது. உங்களுடைய காரியங்களை எப்படி தூய்மை ஆக்கலான்ற ஞானத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய காரியங்களை தூய்மையாக்கிக்கணும், அதை விட்டுடுறது கிடையாது இல்லையா? காரியம் செய்கிறதே விட்டுடுறது கிடையாது. அந்த காரியம் தூய்மையாக இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி காரியங்களும் அனாதியாக செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு பேரே கர்மக்ஷேத்திரம், ஸ்தூல உலகத்துக்கு பேர். இது எப்போவுமே இருக்குது. மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக கர்மமும் இருக்கும். நான் உங்களுக்கு உயர்ந்த கர்மம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய கர்ம கணக்குகள் நியூட்ரலாக ஆகுது. ஸோ இதனால் நம்ம நியூட்ரலாக கர்மம் செய்கிறோம். அதனால் எந்த பாவ கர்மமும் சேர்றது கிடையாது. ஆனால் புண்ணிய கர்மம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த கர்மத்தை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, நான் இந்த ஸ்தூல உலகத்தில் இந்த சின்ன சங்கம யுகத்து நேரத்தில் மட்டும்தான் வரேன், உங்களுக்காக மட்டும்தான் வரேன். ஸோ இப்போ நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த குறைஞ்ச நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு கடவுள் சொல்கிறார். இப்போ நீங்களும் பாபாவுடையவராக ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் தான் பாபாவுடையவராக இருக்க போகிறோம். ஏன்னா சங்கமேகமே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது. ஸோ குறைஞ்சபட்சம் அந்த நேரமாவது நீங்கள் தூய்மையாக இருங்க. பிறகு அதற்கான பலனை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் கடின உழைப்பே அடுத்த 21 ஜென்மத்துக்கு செய்யவே தேவையில்லை. இப்போ நீங்கள் அதுக்காக கொஞ்சம் உழைப்பு பண்ணணும், அவ்வளவுதான். இப்போவும் கடின உழைப்புன்னு சொல்ல முடியாது, நினைக்கணும் அவரை, அவ்வளவுதானே. அதனால் எவ்வளவு முடியுமோ, உயிரே போனாலும் சரி நான் தூய்மையாக தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஸோ அதனால் இந்த தூய்மையை தாரணை பண்ணுறதுல மிகவும் உறுதியாக இருக்கணும். பாபா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த குறைந்த காலத்தில் முயற்சி செய்யுங்க. வேறு எந்த கஷ்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் அடையக்கூடிய பலனுக்கு முன்னாடி நீங்கள் போடுற முயற்சி ஒன்றுமே கிடையாது. சூப்பர் இல்லையா?
கிடைக்கிறது சொர்க்கம். ஜஸ்ட்டு தூய்மையாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். பாபா நினைவில் இருக்க போகிறீங்க. சொர்க்கத்தை அடையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு முயற்சியே கிடையாது. ஸோ அதனால் மம்மா சொல்கிறாங்க, நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், உலகம் என்ன பண்ணுமோ தெரியலையே, இவர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா இந்த உலகமே அழிய போகுது. அழிய போகிற உலகத்தை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் முன்னாடி மரணம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்னெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை, காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கிறீங்களோ எல்லாமே வேஸ்டேஜ், குப்பை தான். அதாவது உறவுகள் எல்லாமே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அது எல்லாமே குப்பை. அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அதை மூட்டை கட்டி வைங்க. பாபா இப்போ சொல்கிறாரு, ஸோ உங்களுடைய சரீர நிர்வாகத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் சம்பாதிங்க. அல்லது உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய மனைவி, குழந்தை, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிச்சா போதும். ஏன்னா அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும், கடவுள் பார்த்துக்க போகிறது கிடையாது. ஸோ எவ்வளவு தேவையோ அதற்கான சுதந்திரம் பாபா கொடுத்துட்டார். ஆனால் அதற்கும் மேலே சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதில் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா எல்லாமே அழிய போகுது. ஸோ அப்போ ஏன் உங்களுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்குறீங்க? இப்போ நீங்கள் இந்த தேவையற்ற விஷயங்கள்னால தான் நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. ஸோ இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி நீங்கள் விடுபடுவீங்க? அதைத்தான் பாபா சொல்லி கொடுக்குறார். இருந்தாலும் நிறைய பேர் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பிறகு பாபா சொல்கிறாரு, நீங்களாக விரல் கொடுக்கலை, கை கொடுக்கலை அப்படின்னா உங்கள் மூக்கை பிடிச்சி நான் இழுத்துட்டு போயிடுவேன். எப்படியும் அழிச்சிட்டு போக தான் போகிறார் இல்லையா? நீங்களே விரல் கொடுத்தீங்கன்னா ராயலாக போகலாம் இல்லையா? மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு போனால் மூச்சு திணறி இறப்பீங்க, துக்கம் அடைவீங்க, தண்டனை அனுபவிப்பீங்க. ஸோ அதில் காப்பாற்றுறதுக்கு தான் பாபா இவ்வளோ ஞானத்தை சொல்கிறார். ஏன்னா பாபாவோடைய கையில் உங்களுடைய கையை ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் கூட கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அவர் கூட நேரடியாக நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுடைய மூக்கு என் கைக்கு வந்துடும்னு பாபா சொல்கிறார். பிறகு பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, சுனாமி அடிச்சிட்டு போகுது, என்ன பண்ண முடியும்? இப்போவே பாபா நினைவில் இருந்து டக்குன்னு குஷியாக உடலை விட்டு பிரியறது தானே ராயலான விஷயம். ஸோ அந்த நேரத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே இப்போவே என்னுடையவர் ஆகுங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க, என்னோட வந்துடுங்க. ஸோ இவ்வளோ பாபா சொல்லியும் நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னா மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த ஞானமே கிடைக்கலன்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஞானம் தெரிஞ்சும் இந்த விஷயத்தை கேட்டும் அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எப்படி இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10 மடங்கு நன்மை இருக்குதோ பாபா சொல்கிறத கேட்டால், அதேமாதிரி கேட்கலன்னா 10 மடங்கு நஷ்டமும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுடைய நஷ்டத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ எச்சரிக்கை உணர்வு இருக்கும் இல்லையா? ஒன்று இப்போ மனிதர்கள் செயல்படுறதே ஒன்று பேராசை மற்றும் பயத்தினாலன்னுவாங்க. ஸோ சொர்க்கத்தை 1க்கு 10 மடங்கு கிடைக்குதுன்ற ஆசையினாலேயே முயற்சி பண்ணுங்கள். இல்லையா, மிகப்பெரிய நஷ்டம் வருன்ற அந்த பயத்திலேயாவது முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய புத்தின்ற பூட்டை நன்றாக திறந்து வைங்க. உங்களுடைய புத்தி யோகத்தை பாபாவோடு இணைச்சிங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒருபோதும் மறக்காதீங்க. ஸோ அதனால் இப்போ கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு விலை மதிப்பற்றதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கண்களை திறங்க.
உங்களுடைய புத்தியை திறங்க, இந்த நேரத்தின் முழு லாபத்தை எடுங்க, உங்களுடைய பாக்கியத்தை முழுமையாக திறங்க, எழுப்புங்க. ஸோ உங்களுடைய துணை எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க, உங்கள் நண்பர்கள் எப்படியோ அப்படி தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் ஒருத்தர்கிட்ட முழு தாரணை இல்லை அப்படின்னா நீங்கள் மாயையுடைய வர்ணத்தினால பூசப்பட்டுருவீங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதேன்னு சொல்லப்படுது. ஸோ சிலர் இருக்கிறாங்க, அவங்க யாரையுமே தனியாக விடுறது கிடையாது. இங்கே கூட ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பாதிப்பில் வந்துடுறாங்க. அதனால தான் சங்க தோஷத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் சங்கதோஷன்றது அஞ்ஞானிகளுடைய தொடர்பு மட்டும்தான்னு நினைக்காதீங்க, இங்கே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. இங்கே கூட அந்த மாதிரி அறகுறையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது எங்கே இருந்தாலும் இது மாயையுடைய ராஜ்யம்தான் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் மாயை இருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஆயுதங்களை சரியாக தரித்திருங்கள் இல்லையா, பாதுகாப்பு கவசம் ஒழுங்காக அணிந்திருங்கள். அப்போ தான் மாயின் புல்லட் உங்களை தொலைக்காது. யோகா தான் அந்த பாதுகாப்பு கவசம், ஞானம்தான் வாள் மாயை வீழ்த்துவதற்கு. அதனால் இந்த ஆயுதங்களை எப்போவுமே கரெக்டாக வச்சிருங்க, கரெக்டாக பயன்படுத்துங்க. ஜென்ரலாக யாராவது ஏதாவது செய்கிறாங்கன்னா அதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எதிர்கால பலனை உருவாக்குற விஷயம், இங்கே நாம் பாபா சொல்கிற மாதிரியான காரியங்கள் சேவை செய்கிறதுக்கான பலனை அனுபவிக்க போகிறது கிடையாது. அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. தான் கடமை செய் பலனை எதிர்பாராதையோடைய உண்மையான அர்த்தம். ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு குருவாக உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது இல்லை. அந்த குருமார்கள்லாம் பலனை அனுபவிக்கிறாங்கல்ல, நல்ல சுகபோகமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம சத்தியத்தை பேசினாலும் இங்கே நம்ம குருவாக இல்லை, கடவுள் பக்கம் எல்லோரும் திருப்பி விட்டுடுறோம். ஆனால் இதற்கான பலனை சொர்க்கத்தில் நாம் பல மடங்கு அனுபவிப்போம். ஸோ இதில் எந்த விதமான தவறான புரிதலும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்படுது. அதனால் இதை எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். இங்கே நீங்கள் எந்த செலவை பற்றியும் பேசக்கூடாது. ஏன்னா இது மற்றவர்களுடைய நன்மைக்காக இந்த செலவுகள் பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு பைசாவும் இந்த காரியத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படும். நல்லது. ஸோ இனிமையிலும் இனிமையான, ரொம்ப அன்பான, ரொம்ப எச்சரிக்கையான குழந்தைகளுக்கு பாப்தாதா மற்றும் மம்மாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கேள்வி: மம்மா, நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் எப்படி நாம் யோகத்தின் உயர்ந்த நிலையில் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மம்மா சொல்கிற பதில், உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையே ஒரு இயற்கையான யோகமாக மாறணும். ஏன்னா யோகா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். ஸோ அதன் சொரூபமாக நடைமுறையில் நீங்கள் மாறணும் இல்லையா. நான் ஆத்மா, கடவுளுடைய குழந்தைன்ற அந்த நம்பிக்கையில் நிலை பெறுவது தான் இங்கே யோகா. ஸோ அந்த நம்பிக்கையின் சொரூபமாக மாறி உங்களுடைய கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்யுங்க. ஸோ உங்களுடைய கர்மேந்திரங்கள் காரியம் செய்யட்டும்.
ஆனால் நீங்களோ ஆனந்த ஸ்வரூபத்தில் மூழ்கி காரியம் செய்யுங்க. இல்லை, அந்த நம்பிக்கையில் பாபா நினைவில் மூழ்கும்போது ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பீங்க. அது நினைவினால் வரக்கூடிய ஆனந்தம், மற்ற விஷயத்தினால், உலகியல் விஷயத்தினால் வரக்கூடிய ஆனந்தம் கிடையாது. ஸோ அப்போ உங்களுடைய முகம் எப்போவுமே ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக தெரியணும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக தெரியணும். அதனால் உங்களுக்குள்ள எந்த விதமான பாவ எண்ணங்களும் அழுக்கான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்போ தான் எப்போவுமே அந்த முகம் ஆனந்தமாக இருக்கும். ஸோ சரி, எப்படி அழுக்கான பாவ எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது? ஸோ உள்ளுக்குள்ளே அந்த பாபாவின் பரம ஆனந்தத்தில் நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா, பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணுறதன் மூலமாகவோ, அல்லது பாபாவை நினைக்கிறதன் மூலமாகவோ, அல்லது பாபா நமக்கு கொடுக்குற சொர்க்கத்தை நினைக்கிறதன் மூலமாகவோ, அதிலேயே மூழ்கி இருக்கிறதன் மூலம் வீண் எண்ணங்கள் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ தூய்மையான உலகத்தில் அல்லது தூய்மையான பூமியில் எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான் இருக்கும். இல்லை, அப்படித்தான் உங்களுடைய மைண்டு இருக்கணும். இல்லை, சுப எண்ணங்களை மட்டுமே வைக்க சொல்கிறாரு இல்லையா? இது ஒரு மிக இனிமையான நிலை. தேவையான நேரத்தில் உங்களுக்கு இது அதிக உதவியை பண்ணும். இந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கோல்டன் சான்ஸ் கிடச்சிருக்குது. இனிமையான தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதுக்கான பொன்னான வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால் அந்த மாதிரி நிலையை, தவறான எண்ணமே வராத நிலையை உருவாக்குறதுக்கு, சதா ஆனந்தத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை உருவாக்குறதுக்கு, பாபாவின் நினைவிலேயே மூழ்கிய நிலையில் இருப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு மாமா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யோகத்தில் இருக்கும் பொழுது நாம் மந்திரத்தை ஜபிக்கிறது கிடையாது, அல்லது பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் உள்ளுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஜபமாலையை உருட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஜட சிலை வச்சு அது மேலே மலரால் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அல்லது இது எல்லாத்தையும் தனக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதைத்தான் மனதால் பக்தி செய்கிறதுன்னு சொல்கிறது. ஆனால் நம்ம யோகத்தில் நாம் நம்முடைய சுய ரூபத்தில் நிலைச்சி இருக்கிறோம். அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து ஆனந்த ஸ்வரூபமாக மாறும். நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் அனைத்தையும், நம்முடைய மனம் உட்பட அனைத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு அதை ஒருமுகப்படுத்தி ஈஸ்வரிய ஆனந்தத்தின் சொரூபமாக நாம் மாறுறோம். இல்லை, எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் பாபாவை நினைப்பதற்கு செலுத்தும் பொழுது அந்த ஈஸ்வரிய ஆனந்த ஸ்வரூபமாக நம்ம மாறுறோம். ஸோ இதற்கு நாம் யோகாவுக்குன்னு டைமை ஒதுக்குறோம். ஸோ அந்த நேரத்தில் இந்த பயிற்சி பண்ணுறோம். மற்ற குழப்பமான அனைத்து உறவுகளில் இருந்தும் நம்மளுடைய புத்தி யோகத்தை துண்டித்து நம்மளுடைய யோகத்தை அவ்விக்தமாக இருக்கக்கூடிய பாபாவோடு, அதாவது இந்த ஸ்தூல உலகத்திலேருந்து விலகி இருக்கக்கூடிய பாபாவோடு இணைக்கிறோம் அனைத்து சம்பந்தத்தையும். அப்போ தான் நினைவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லது. ஸோ அம்மாவுடைய தாரணை வகுப்பு சூப்பராக இருந்துச்சு. வரதானம், பாப்தாதாவுடைய துணையை வைப்பதன் மூலமாக நீங்கள் தூரத்திலிருந்து மாயாவை மயக்கமடைய செய்யக்கூடியவராக ஆகணும். அதன் மூலம் மாயையை வென்றவராகவும் உலகத்தை வென்றவராகவும் ஆகணும்.
அதுக்கு விளக்கம், நீங்கள் எப்படி பாபாவுக்கு பிரியமானவராக ஆகிறீங்களோ அதே மாதிரி பாபாவை உங்களுடைய துணைவனாகவும் ஆக்கணும். அப்போ தூரத்திலே மாயை சுயநினைவை இழந்துடும், மயக்கமுற்றிடும். நீங்கள் ஆரம்பத்தில் பாபாவுக்கு பண்ண சத்தியம் என்ன? பாபா உங்களோட தான் சாப்பிடுவேன், உங்களோட தான் அமர்ந்திருப்பேன், ஸோ உங்களோடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் துணை இல்லையா? பாபா கூடவே இருக்கிறது. இப்போ பாபா கூடவே இருந்தால் மாயாவே எட்டையே மயங்கிடும். அதனால் தினசரி நீங்கள் பண்ணுற அனைத்து காரியத்தையும் நீங்கள் பண்ண சத்தியத்திற்கு ஏற்ப பாபாவோடு சேர்ந்து பண்ணுங்க. அப்போ மாயை உங்களை தொந்தரவு பண்ண முடியாது, அதோடைய அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே பாபாவுடைய துணையை உங்கள் கூடவே வச்சிருங்க. அவருடைய துணையின் சக்தியின் மூலமாகவும் அவருடைய சந்திப்பில் நீங்கள் மூழ்கி போவதன் மூலமாகவும் நீங்கள் மாயையை வென்றவராகவும் உலகத்தை வென்றவராகவும் ஆகிடுவீங்க. ஸோ முரளி மாதிரி வரதானமும் செம பவர்ஃபுல் ஸ்லோகன். உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமாக உங்களுடைய இல்லறத்தின் சூழ்நிலையை மாற்றிடுங்க. இல்லை, இல்லறத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் வரும் இல்லையா? அப்போ உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வு ஆத்ம உணர்வில் பாபாவோடு இணைந்த ஸ்வரூபத்தில் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த உயர்ந்த உள்ளுணர்வு ஃபீல் ஆகும். அது வாயுமண்டலத்தையும் மாற்றும். ஸோ அப்படி மாற்றுங்க. அவ்யக்த இஷாரா. நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சரளத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர் ஆகுங்க. உங்களுடைய அவ்யக்த நிலைன்ற கண்ணாடி க்ளீன் அண்ட் கிளியராக சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்னா 3 விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஒன்று சரளத்தன்மை, இன்னொன்று மகான் தன்மை, இன்னொன்று சகிப்புத்தன்மை. இல்லையா? சரளமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் மகானாகவும் இருக்கணும், சகித்து கொள்பவராகவும் இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் ஒன்று மிஸ் ஆனால் கூட பிறகு அது இல்லாததன் கரை அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிடும். அவ்யக்த நிலைன்ற கண்ணாடியில் இது இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் சாதாரண தன்மையே இருக்கக்கூடாது. சாதாரண தன்மையை மகான் தன்மையாக மாற்றுங்க. அது உங்கள் குடும்பத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், பிராமண பரிவாரத்தோடு பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது அஞ்ஞானி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சந்திக்கிறதா இருக்கட்டும், இந்த மகான் தன்மை தெரியணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்புத்தன்மை இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளில் சரளத்தன்மை இருக்கணும். அப்போ உங்களுடைய சேவையில் வெற்றி தெளிவாக தென்படும். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாராவும் கூட. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.